வணக்கம். நான் தான் உங்க ஆர்ஜே அபினேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இன் 8086 ப்ராசஸர். இந்த வீடியோக்குள்ள நம்ம உள்ள போலாம். இதுல நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ல இந்த 3 கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இந்த 3 கமாண்ட் என்னலாம்னா, ரிப்பீட், அப்புறம் ரிப்பீட் வைல் ஈக்குவல், ரிப்பீட் வைல் நாட் ஈக்குவல். என்னப்பா 3மே ஒரே மாரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஆப்பரேஷன் ஒண்ணு போகும். அதாவது ஃபர்ஸ்ட் சுருக்கமா சொல்லப்போனா, ரிப்பீட் வந்து சாதாரணமா லூப்பிங் வந்து என்ன ரிப்பீட்டட் டைம்ஸ் லூப் அடிக்குது. இன்னொன்னு ஆர்இபின்றது குறிப்பிட்ட கண்டிஷனுக்கு மட்டும் எனக்கு வந்து லூப் அடிக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆர்இபி நாட் ஈக்குவல் ஆர்இபின்றது ஆர்இபி என்னன்றது குறிப்பிட்ட அதே மாதிரி ஆர்இபி மாதிரி குறிப்பிட்ட கண்டிஷனுக்கு மட்டும் இது வந்து ஓப்பன் பண்ற லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. ஸோ இது சுருக்கமாக சொல்றதை விட டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்இபி இது வந்து ஒரு பேசிக் கமாண்ட்னு ஒன்று சொல்ல, ஒரு ஸ்டார்ட் அப்னு நம்ம ஒன்று சொல்லலாம். ஆர்இபினா என்ன, இதனால என்யூசி, இதனால என்ன இது சப்டிவிஷன்லாம் போகும். இந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னா 8086 இது வந்து ஒரு 8086 அசம்பிளி லாங்குவேஜ். இந்த ஆர்இபி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்தெந்த வேரியேஷன் நம்ம போன இது சுருக்கமாக சொன்னோம்ல, ஆர்இபிக்கும் போகும், ஆர்இபி இசட், ஆர்இபி எண்ணி இந்த இதுக்கெல்லாம் போகும். இது வந்து என்னன்னா ஒரு ரிப்பீட்டட் கவுண்ட், இது மாதிரி ஒரு லூப் அடிச்சு கொடுக்குற மாதிரி இந்த ரிப்பீட் கமாண்ட்ன்றது. எப்படின்னா 0 ஃபிளாக்ல இருந்தாலும் சரி, இல்ல வித் ஃபிளாக்ல இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அது லூப் அடிச்சுக்கிட்டே போகும். இது வந்து வெறும் ஆர்இபிக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஈக்குவல் நாட் ஈக்குவலுக்கு வந்து அதுக்கு ஒரு சர்டின் கண்டிஷன் கொடுத்துருப்போம். அது வந்து போக போக நம்ம பார்க்கலாம். இதுக்கான நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் என்ன ஒரு கோடா எடுத்திருக்கேன், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஈஸியா இருக்கும். இந்த கோட்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு கோட் செக்மெண்ட், அது என்ன எடுத்துக்கன்னா கோட் செக்மெண்ட் ஒன்று, டேட்டா செக்மெண்ட், அப்புறம் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஏஎக்ஸ்ன்ற ஒரு ரெஜிஸ்டரை ஒன்று கால் பண்ணி அதை வந்து டிஎஸ்ல டேட்டா செக்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஏஎக்ஸ் 6000 ஒன்று கால் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சிஎக்ஸ்ன்றது ஒன்றும் குழம்ப வேண்டாம், இது வந்து ஒரு கவுண்டர்னு நம்ம சொல்லலாம். எத்தனை வாட்டி நம்ம லூப் படிக்கணும், எத்தனை வாட்டி நம்ம என்னது அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நான் இந்த கவுண்டர் நான் யூஸ் பண்ணிக்கேன். இது எத்தனை வாட்டினா இது ஏன்றது ஒரு பைனரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 10. சிஎல்டின்றது எதுக்குன்னா கிளியர் டிடெக்ஷன் ஃபிளாக்ஸ். ஏதாச்சும் ஃபிளாக்ஸ் முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்க. இங்கே பாருங்க, இங்கே தான் சின்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கேன், ஆர்இபி மூவ் எஸ்டபிள்யூ. இந்த மூவ் எஸ்டபிள்யூனா என்ன, அதாவது காப்பி சிஎக்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் டெஸ்டினேஷன் டு எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். அதாவது டெஸ்டினேஷன்ல உள்ள, அதாவது சோர்ஸ் இண்டெக்ஸ்ல உள்ள வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா டெஸ்டினேஷனுக்கு வந்து அது மூவ் ஆகிற மாதிரி நான் அதை பண்ணியிருக்கேன். அது எப்போன்னா இந்த லூப் 10 வாட்டி மேலே அந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். 10 வாட்டி அது மாறி மாறி இது மூவ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம போய் பார்த்தோம்னு வைங்களேன். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஆல்ரெடி இங்கே எக்ஸிக்யூஷன் எல்லாம் பண்ணி தான் பார்த்துருக்கேன். இது வந்து இது இத்தனை வாட்டி நமக்கு இந்த டைம்ஸ்லாம் லூப் அடிச்சு போயிருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் G = 40 போட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு AX × 6000 நான் முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணுது. அப்புறம் டிஎஸ்ன்றது இஎஸ்க்கு வந்து மாறி இருக்க மாதிரி நமக்கு காட்டு. இது வந்து இப்படி சொன்ன புரியாது. இப்போ நான் இங்கே டேபிள் ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் அட்ரஸ், நான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அட்ரஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் ஏன்ற ஒரு டேட்டா நான் இங்கே கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். அப்போ இந்த டேட்டா வந்து நான் வந்து இங்கே டெஸ்டினேஷன் அட்ரஸ் மூவ் ஆபஸில் ஒரு வேர்டு மூவ் ஆயிடுச்சு. அப்போது ஒரு லூப் வந்து இங்கே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ அடுத்து இங்கே பாருங்களேன், இங்கே அடுத்த லூப் எடுத்துருக்கு, அதாவது 1002 அந்த இது எடுத்துல. அடுத்து இந்த டேட்டா வந்து என்னன்னா டெஸ்டினேஷனுக்கு வந்து 2002க்கு வந்து நான் மூவ் பண்ணிவிட்டேன். அப்போ என்னது வேர்ட் 2ன்றது இங்கே வந்து எக்ஸ் லூப்பு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இந்த லூப் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இது என்ன 10 டைம்ஸ் இதில் போகும். 10 டைம்ஸ் இது போகஸில் அப்போ ஃபைனலாக எங்கே வந்து நிற்கும்னா 5/12 இங்கே வந்து இந்த லூப் வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிற மாதிரி. அப்போ என்ன வேர்ட் 10 வந்து மூவ் ஆயிடுச்சு. சிஎக்ஸ் கவுண்டர் அப்போ என்ன இருக்கும், சிஎக்ஸ் கவுண்டர் வந்து நமக்கு 0ன்னு வந்து நின்றோம். அவ்வளோ. அப்போ சிஎக்ஸ் கவுண்டர் 0 வந்து நின்றுச்சுன்னா அப்போ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன அர்த்தம், லூப் அப்போது என்னது கோடிங் முடிஞ்சிச்சு, 10 வேர்டுமே அங்கே போயிடுச்சு. அப்போ லூப் 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இதில் இப்போ அடுத்த ஸ்லைடில் இப்போ நம்ம அடுத்து ஆர்இபினா என்னன்னு அர்த்தம்னு பார்ப்போம். இந்த ஆர்இபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே ஒன்றுன்னு கேட்டிங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து என்னென்னா ஆர்இபிஇ, இந்த ஈக்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்.
ஈக்குவல்ன்றதான் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். இது ஏன் ஈக்குவல்னு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவல்ன்றது என்னென்னா, இது இப்போது என்னது நம்ம போன ஆர்இபியில் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, 0 ஃப்ளாகாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 இருந்தாலும் சரி, எனக்கு வந்து லூப் நடந்தே ஆகணும் அப்படின்னு அவன் அப்படி இருக்கான். இதில் வந்து என்னென்னா, எப்போ எனக்கு லூப் நடக்கும்னா, இஃப் த கிளாரி ஃப்ளாக் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் எனக்கு லூப் நடக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போ இது எப்படி நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இங்கே எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், நான் வந்து வழக்கம் போல் அதே இது தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த சின்டாக்ஸ் மட்டும் பாருங்கள், நான் ஆர்இபிஇ கம்பேர், ஏன்னா அப்போ தான் எனக்கு இது ஈக்குவல், அப்போ தான் எது ஈக்குவலாக இருக்குது நாட் ஈக்குவலாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த கம்பேர் எஸ்பின்றது நான் யூஸ் பண்ணிக்கேன். எஸ்பின்றது ஒன்றும் இல்லை, இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ எடுத்து இதில் யூஸ் பண்ணிவிட்டு, இப்போது அடுத்து நான் ஸ்லைட் இப்போது இந்த அவுட்புட் இதில் பாருங்களேன், வழக்கம் போல் நான் இங்கே இது ஜி = 0 போட்டு நான் இங்கே முடிச்சிட்டேன். ஸோ அப்போ இப்படி பார்த்தா நம்ம புரியாதுன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேபிள் மாதிரி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்களேன், இப்போ நான் இங்கே சோர்ஸுக்கு ஒரு இது டேட்டா கொடுத்துருக்கேன், டெஸ்டினேஷனுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டேட்டா வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்க, ஃபஸ்ட்டில் இந்த நான் கம்பேர் வந்து போன யூஸ் பண்ணியிருந்தேன்ல, இந்த இதை வந்து ரெண்டு இதுவுமே கம்பேர் பண்ணி பார்க்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்க ஃபஸ்ட்டில் இஃப் சோர்ஸில் நான் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதேமாதிரி டெஸ்டினேஷன்லேயும் ஒரு இது ஏன்னு கொடுத்துருக்கேன். இஃப் இட்ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுத்த லூப்புக்கு இது கொண்டு போகும். இஃப் இட்ஸோ அதே மாதிரி எத்தனை போயிட்டே இருக்கா. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா சொன்னேன் இல்லையே, ஏ ஒன்று இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு ஏன்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த லூப்பு போகும். அப்போ கவுண்டர் வந்து ஒன்று வந்து -10லேருந்து 10 - 1 = 9. அப்போது 9 டைம்ஸ் லூப் படிக்கணும். அதே மாதிரி நான் பி இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கேயும் பி கொடுத்துருக்கேன், ஈக்குவலாக இருக்குது. அடுத்து கவுண்டர் லெஸ் ஆகும். அதே மாதிரி இது எத்தனை 6 வரை கொடுத்துருக்கேன். சரி, ஒரு வித்தியாசத்துக்காக நான் என்ன பண்ணிக்கேன்னா ஜின்னு ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் இந்த சைடில் ஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஐ. அப்போது என்னது, ஆனால் நமக்கு கவுண்ட்ரு விழுந்துடும், பட் நாட் ஈக்குவல். அதனால் என்ன பண்ணுன்னா லூப்பை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். சரி, இப்போ லூப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது அடுத்த இந்த இன்னும் மிச்சம் 3 லூப் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அடுத்தெல்லாம் போகாதா கேட்டிங்கன்னா ஆமாம். அப்போது அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து இது இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே போட்டிருந்தேன்னு வைங்களேன், அப்போ வேணால் இந்த லூப் நடக்கலாம். நான் வந்து இங்கே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இங்கே கொடுக்கவே இல்லை, பார்த்தீங்களா இங்கே எம்டியாக தான் இருக்குது. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக *3 முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், கோடிங் இதோடு முடிஞ்சிச்சு. எனக்கு என்னென்னா நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுத்து இது போகவே கூடாது, நிப்பாட்டிடணும் அப்படின்னு நான் போட்டு முடிச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அடுத்து இது போகணுன்னா அப்போ அந்த லூப் 7 இப்போ நான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் நான் போட்டேன்னு வையேன், அப்போ இந்த 7வது லூப்பை தவிர மற்ற எல்லா இதுலேயுமே நான். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்இபிஎன்இ. இந்த ஆர்இபிஎன்இயும் அந்த ஆர்இபிஇ ஒன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வேற ஒரு கண்டிஷன். நம்ம அதில் ஈக்குவல்னு பார்த்தோம்ல, இதில் வந்து நாட் ஈக்குவல். சிமிலர்லி ஆனால் எக்ஸாக்டாக இந்த பிரின்சிபல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இதில் வந்து அதாவது சோர்ஸ் நான் ஒன்று கொடுத்துருக்கேன், டெஸ்டினேஷன் நான் ஒன்று கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நாட் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த லூப் வந்து அடுத்த லூப்புக்கு அது வந்து கண்டினியூ ஆகும். அதே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், இப்போ நான் இங்கே பாருங்களேன், அதே இப்போ என்னென்னா ஃபஸ்ட் லூப் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து ஏன்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இங்கே வந்து பின்னு கொடுத்தேன்னா அப்போ வந்து இது நாட் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். அப்போது கவுண்டர் வந்து லெஸ் ஆகி அப்போ நாட் ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு வந்து அடுத்த லூப்பு கண்டினியூ ஆகி போகும். இப்போது அதே மாதிரி நான் இங்கே பாருங்களேன், இங்கே சி கொடுத்துட்டு இங்கே டி கொடுத்தேன்னு வைங்களேன், அப்போது கவுண்டர் வந்து லெஸ் ஆகும், அப்போ நாட் ஈக்குவலில். ஸோ அது அடுத்து வந்து கண்டினியூ. இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ இங்கேயும் ஈ கொடுத்தேன், இங்கேயும் ஈ கொடுத்தேன்னு வைங்களேன், அப்போ ரெண்டுமே என்ன ஈக்குவலில் வந்து முடிஞ்சிருக்கா. நம்ம நாட் ஈக்குவலுக்கு தானே கண்டிஷன் கொடுத்துருந்தோம், அப்போ ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் நான் அந்த லூப்பை நிறுத்தி வச்சிருச்சு. அப்போ இந்த 3 இதுவுமே அப்போது அந்த 7 போகாத கேட்டிங்கன்னா, நான் போன இதில் சொல்லியிருந்தேன்ல அந்த இப்போ இந்த கோடிங் இங்கே இதில் வந்து ஆர்இபிஎன்இ நான் இப்போ இதில் போட்டிருந்தேன்னு வைங்களேன், ஆர்இபிஎன்இ இப்போ அதே மாதிரி நான் இங்கே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் போட்டு விட்டேன்னா அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் அதை எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நான் அதை பண்ணி வச்சுருவேன். இதுதான் ஆர்இபிஎன்இயோட சின்டாக்ஸ் மற்றும் இதோட கமாண்ட். ஸோ அவ்வளோதான். இது நமக்கு இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா 8086 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் இந்த ரிப்பீட் கமாண்டு, இதனால் என்ன யூஸ், இதனால் என்ன பண்ணோம், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், இந்த கண்டிஷன் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணோம். ஸோ இது எக்ஸ்டர்னல் இப்போ இப்படி நடந்துச்சுன்னா அப்போ அதுக்கான எக்ஸ்டர்னல் சோர்ஸ் என்னெல்லாம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.